தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் மறுபடியும் இந்த பரிசுத்த நாளாகிய இந்த மன்மகிழ்ச்சி நாளிலே தேவனுடைய திருப்பாதம் கடந்து வந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியாக உன்னதமானவருக்கு நம் உதவிகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தும்படியாக தேவனது கிருபைக்காக ஸ்தோத்திரம். உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகின்ற தேவ ஆலோசனைகளை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை அடைந்திருக்கிறதற்காக, என்னென்ன அடைய வேண்டிய காரியங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே நாம் பெரிதான ஒரு நன்மையை பெற்றுவிட்டோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் 2 மனிதர்கள் தான் உலகத்தில் இருந்தார்கள். முதல் மனிதர்களும் அவர்கள்தான் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அவர்கள் தேவ கட்டளையை மீறினபடினால் அவர்களை தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பலி அங்கே ஏதேன் தோட்டத்திலே செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவர்கள் தேவ கட்டளையை மீறினபடினால் என்னத்தை இழந்தார்கள்? தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இந்த பூமியில் செய்யப்பட்ட ஆடைகள் ஒன்றும் கொடுக்கப்படலை. அவர்களுக்கு ஒரு வஸ்திரம் இருந்தது, அது மகிமையின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை அவர்கள் கட்டியிருந்தபடினால் அவர்களுக்கு வெட்கமோ அது ஒரு விதமான பாவத்தினுடைய உணர்வுகளோ எதுவும் இல்லை. அவர்கள் தூய்மையாக இருந்தார்கள். அவர்கள் தேவ கட்டளை என்று மீறினார்களோ வஸ்திரம் விலகிவிட்டது, நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள், ஓடி ஒழிக்க ஆரம்பித்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒதுங்குகிறதும் ஒழிக்கிறதும் எப்போ என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் எப்போ மீறுகிறோமோ, எப்போ குறைவு ஏற்படுதோ அப்போதான் இந்த அனுபவம் நமக்கு உண்டாகாது. எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? தோலுடையை கொடுத்தார். அப்படின்னாலும் அங்கே ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்க ஒரு மிருகத்தை கொண்டுதானே தோலை உரித்திருக்கணும். ஆனபடினால அந்த தோலுடைய ஆண்டவர் கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்கள் தேவ சமூகத்தை விட்டும் ஒதுக்கப்பட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதுபடியான பாவிகளாக இருந்த இப்ப நமக்கு கர்த்தர் அந்த மகிமையின் வஸ்திரத்தை நமக்கு தந்திருக்கின்றார். அல்லேலூயா. எந்த போதிலும் நாம் எல்லாரும் ஆதாமின் சந்ததிகளில் இருந்து வந்தவர்கள் தான். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால நமக்கும் பலி வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. ஆனபடினால பழைய ஏற்பாட்டில் அதாவது ஆட்டு மந்தையிலாவது மாட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை பிடித்து பலி செலுத்தி அந்த இரத்தத்தை ஆசாரியன் ஆரோனுடைய குமாரன் எடுத்து அதை பலிபீடத்தில் தெளித்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணுவார்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆடு பழுதற்றதும் அதாவது எந்த விதமான குறைபாடு இல்லாத ஒரு ஆடாக மாடாக இருக்கணும். இயேசுவாமி ஒருவர் தான் அப்படி இருந்தார். அவர் நம்ம எல்லாருக்கும் பலி செலுத்தினார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பலியினாலே நாம் மீட்கப்பட்டு தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றாக கூடி ஒரு தாயினுடைய ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளை போல பிள்ளைகளாகத்தான் வேதம் சொல்லுகின்றது. அப்படி ஆக்கப்பட்டிருக்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதனால இயேசு சுவாமியினுடைய பலியினால அந்த கிருபை நமக்கு உண்டானது. என்ற போதிலும் இந்த பாவலகத்தில் வாழுகின்ற நாம் அதாவது நம்மையும் அவ்வப்போது தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இறைவசனம் சொல்லுகின்றது. சில வாக்கியங்களை பார்த்து நாம் எந்த லெவலுக்கு இருக்கிறோம் என்கிறதை உணர்ந்து அவைகளை அடைய ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. வாசிக்கலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் வாசிங்க பாப்போம். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்களில் ஒருவன்
கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்து கொண்டு பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலி ஆனால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சன்னதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சன்னதியில் அந்த காளையை கொல்ல கடவன். போதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இவனுடைய பாவத்திற்காக, தன்னுடைய பாவத்திற்காக அந்த பலி செலுத்த போகிற மாட்டின் தலையில் கை வைத்து அவனுடைய பாவத்தை அது மேலே சுமத்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது அப்புறம் கொல்லப்பட வேண்டும். பலி செலுத்துகிற மிருகம் என்ன செய்யப்பட வேண்டும்? மாம்சத்துக்கு சாகணும். மாம்சத்துக்கு செத்தால் தான் அது பலி செலுத்த முடியும். உயிரோடு எந்த ஒரு ஜீவனையும் பலிபீடத்தில் வைத்தால் அவனை பீறி போட்டு ஓடிவிடும் என்று நாம் காணுகின்றோம். அப்படினாலே பலி மிருகம் என்று சொல்லப்படுவது முதலாவது கொல்லப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால் இப்பொழுது நான் வந்திருக்கிற காலம் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியினால நமக்கு மீட்பு உண்டானது. இந்த பூமியிலே நான் வாழ்கின்ற வரைக்கும், இந்த மாம்சம் நம்மிலே இருக்கும் வரைக்கும் சில பாவங்கள் நம்மை ஒட்டுகிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், இயேசு கிறிஸ்துடைய பலியை நினைவு கூர்ந்து நம்முடைய சரீரத்தை, இந்த சரீரத்தை பலி செலுத்த வேண்டும். இந்த பலிமிருகம் கொல்லப்பட வேண்டும். மாம்சத்தினுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், மாம்ச கிரியைகள் எதுவும் இந்த பலிமிருகத்தில் இருக்கக்கூடாது என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அவர்கள் செலுத்துகிற பலிதான் என்ன செய்யும்? அங்கீகரிக்கப்படும். தேவனால் அங்கீகரிக்கப்படும், மற்ற பலிகள் அங்கீகரிக்கப்படாது. தேவனுக்கு மகிமை. அன்று காசு கொடுத்து ஆடமாடம் வாங்கணும் என்று ஒன்றும் செய்யல. இயேசு நமக்காக பலி செலுத்தி விட்டபடியினால், உலகத்தின் கடைசி மனித வரைக்கும் பலி செலுத்தி விட்டபடியினால் அவன் என்ன செய்யணும்? பூமியில் வாழ்கிற வரைக்கும் தன்னை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அனுதினமும் நம்முடைய சரீரத்தை பலியாக, பலி என்றால் கொல்லுகிறது, அந்த பலிமிருகம் கொல்லப்பட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. நாம் எல்லாரும் தேவனுக்கு பலி செலுத்துகிறவர்கள், பலி செலுத்த வந்திருக்கின்றோம். வீடுகள் இருக்கும்போது பலி செலுத்துகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால அதாவது இந்த இயேசு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலி செலுத்தப்பட்டுவிட்டாலும் நாம் இந்த மாம்சத்தில் இருக்கிறபடியினால் அது வரும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இப்போ இது என்ன சொல்கிறார் என்றால், அதாவது மரிக்கிற இடம் இங்கே. மரிப்பதற்கு தேவன் ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்லுகிறார்கள், ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஒப்பு கொடுக்கிறது என்றால் என்ன, மரிக்கிறது என்றால் என்ன என்று மக்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அல்லவா? அப்படினால பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அந்த பாவம் வரும்போது நமக்கு அந்த எண்ணம் வரும், நான் ஒரு நாள் பாவத்துக்கு மரித்து விட்டேன், இயேசு எனக்காக மரித்தார், அந்த மரணத்தினாலே நான் மீட்கப்பட்டு இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன் என்ற போதிலும் இந்த பாவ உலகத்தில், இந்த சட சரீரத்தில் நான் இருக்கிறபடியினால் பாவம் என்னை தேடி வருகிறது. நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், இனி அதிலே எப்படி பிழைப்பேன்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? தேவனுக்கு மகிமை. மரிக்கிற இங்கே ஞானஸ்நானத்தில். என்னுடைய ஞானஸ்நானம் எப்படி நடக்குது உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்மவர்களிலும் சிலர் அறியாமையினால் அப்படி செய்கிறதாக நான் கேள்விப்படுகின்றேன். அவர்களால் எச்சரிக்கப்படக்கூடிய காரியங்கள். தேவனுக்கு மகிமை. ஐயா அந்த பாவத்தை விடல, அவனுக்கு அப்படி இருக்கு. ஞானஸ்தானம் இடங்க பிறகு அதெல்லாம் மாறிடும். இல்லை, ஞானஸ்தானத்துக்கு முன்னாலே பாவத்துக்கு மரிக்கணும். பாவத்துக்கு மரித்தவனை தான் ஞானஸ்தானத்தில் அடக்கம் செய்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவனைத்தான் அடக்கம் செய்யணும். சகாதவன் அடக்கம் செய்தால் அரசாங்கம் விடாது. நேற்று ஒரு ஃபேமிலியோடு பேசும்போது நான் அப்படிதான் பேசினேன். குடும்ப சகிதம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள், ஒரு மாற்றமும் இல்லை.
ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்களா? ஞானஸ்தானம் கொடுத்த அர்த்தம் என்ன? எதுக்காக? ஞானஸ்தானத்தில் எவ்வளவு பெரிய கருத்துகள் அடங்கி இருக்கிறது தெரியுமா? அதுதானே அஸ்திவாரமே. அஸ்திவாரம் சரியில்லாட்டால் எவ்வளவு எழுப்பினாலும் ஒரு எழுப்பத்தில் விழுந்துடும். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால ஞானஸ்நானத்தினால அவரோடு கூட மரித்த நாம் அதில் எப்படி பிழைப்போம்? வாசங்க. அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தை பெற்று அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாம புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானத்தில் நாம் பழைய மனுஷனுக்கு மரித்து பழைய மனுஷனை அடக்கம் செய்து புதிய மனிதர்களாக இயேசு எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழும்பினாரோ இந்த 3 தத்துவங்களும் ஞானஸ்தானத்தில் அடங்கியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று, அவன் ஞானஸ்தானத்துக்கு முன்னாலே பழைய பாவத்துக்கு மறிக்கிறது என்றால் அத்தனை பாவத்தை அறிக்கை செய்யணும். நானும் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுக்கணும், சரியாக எடுக்கணும். அதனால் மறுமையை பார்த்தவன், நரகத்துக்கு போயிட்டு வந்தவன், என்ன நான் ஏமாந்து விடக்கூடாது என்று எண்ணி அதை தேடி அலைந்தேன். அப்போ எனக்கு என்ன சொன்னார்கள்? சகோதரனை, இவ்வளவு பக்தியாக இருக்கிற நீ இன்னும் ஞானஸ்தானம் இன்னும் நீ ரட்சிக்கப்படலையா? உன்னை ஏமாற்றிக் கொள்ளாது என்று தான் எனக்கு சொல்லப்பட்டது. இல்லை, அதாவது பாவ மன்னிப்புக்கு முன்னால் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானம். அப்போவே அவன் பாவத்துக்கு மறிக்கிறான். ஞானஸ்தானத்துக்கு முன்னாலே பாவத்துக்கு என்று மறிக்கிறான். மறித்தவனை அடக்கம் பண்ணுகிறவன் தான் ஞானஸ்தானம். தேவனுக்கு மகிமை. இந்த 3 காரியங்கள். இயேசு சுவாமி மரித்தார் நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய பாவங்களுக்கு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 அனுபவங்களும் சரியாக நிறைவேற வேண்டும். இப்போ நாம் இவைகளை பார்ப்போம். அதாவது பலி செலுத்துகிற மிருகம் முதலாவது கொல்லப்பட வேண்டும். கொல்லப்படுகிற இடம் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் பெற்ற கொல்லப்பட்ட பலிமிருகம் மீண்டும் உயிரோடு எழுப்பினால் அதற்கு வேறு பலி எங்கே இருக்கிறது? வேறு பலி இல்லை. இதை நம்மிடத்தில் நாம் சொல்லலாம். உலகத்தில் வரைக்கும் சில போராட்டங்கள் நம்மிடத்தில் வரும், சிலவைகளும் இது நெருக்கும். அது நேரத்தில் சொல்ல, நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், பலி செலுத்தி விட்டேன், இயேசுவின் பலியினாலே நான் இரக்கம் பெற்றேன். இப்போ இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது இந்த மாம்சத்தில் உண்டாகிற இந்த பாவங்களுக்காக நான் பலி செலுத்தப்பட வேண்டும் என்று நாம் ஞானஸ்தானம் பெற்றாகிவிட்டது. எனவே அந்த பாவம் நம்மிடத்தில் வரும்போது என்ன சொல்லணும் என்றால், பாவத்துக்கு மரித்த நான் அதில் எப்படி பிழைக்க முடியும்? எப்படி பிழைப்பேன்? ஒரு தடவை மறிச்சாச்சு, இல்லை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டாகிவிட்டது, திரும்ப நான் பாவம் செய்யலாமா என்று சொல்ல வேண்டும். அதில் இணங்கிவிட்டால் நாம் விழுந்து போனோம் என்று அர்த்தம். தேவனுக்கு மகிமை. அது வரும், எல்லாரையும் தேடி வரும். இயேசு கிறிஸ்துவ நம்மை போல சோதனை இருந்தது. சில நாள் மட்டும்தான் சாஸ் அவரை விட்டு விலகி இருந்தான். அவனுடைய நோக்கம் என்ன? இவர் மரித்து விட்டால் மனுக்குலத்துக்கு மீட்பு உண்டாகிவிடும், ஆதாம் செய்த தவறிலிருந்து மனமக்கள் விடுபட்டு போய்விடுவார்கள். ஆனபடினால் இவரை மறிக்க விடக்கூடாது. எங்கேயாவது ஒரு வாலிபோயதாக இருந்தபடினால் ஏதாவது ஒரு தவறு செய்ய முடியுமா? அவர் யார்? அவர் தேவகுமாரன் அல்லவா, தேவன் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பலியினாலே நாம் இரக்கம் பெற்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கின்றதா அப்பப்போது பலி செலுத்த வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் நாம் தினமும் சொல்லிக்கொள்ள காரியம் என்ன? நான் மீட்கப்பட்டேன், நான் விடுதலையாக்கப்பட்டேன், கர்த்தருக்காக ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டேன் என்று நாம் சொல்லணும், அறிக்கை செய்யணும். அடிக்கடி சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு 2 தடவையாவது உங்களுக்குள்ளே உங்களை பாருங்கள், வேற யாரையும் பார்க்காதுங்க. இவங்களையும் பார்த்து அவங்கள இத்தனை வருஷம் எனக்கு முந்தைய ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க, அவங்க அப்படித்தானே இருக்காங்க, அதை பார்க்காதுங்க. அது அவங்களுக்கு எஜமானுக்குரிய காரியம். நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் நாம் சுத்தமான, நாம் நம்முடைய ஜீவபலியாக நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால் நாம் நிச்சயத்துக்கு போவோம். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். பிறரை பார்க்க வேண்டாம். பார்த்தால் அவர்கள் முன்னேற மாட்டார்கள். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் பின்னால் வரன்னு பார்ப்பான், ஓடிக்கிட்டே தான் இருப்பான், முன்னாலே தான் பார்ப்பான்.
வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளை அடையணும் தான் பார்ப்பான். அதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் என்று. எப்படி என்னமா ரோமர் 6ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை இங்கே வாசிக்கலாம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாக. பாவத்துக்கு ஒரு நாள் மரித்தேன். இப்போ ஞானஸ்தானத்தில் பாவத்துக்காக மரித்தேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் என்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை. நான் மரித்தவள் ஒரு நாள் மரித்தேன். ஒரு நாள் என்னுடைய பழைய ஜென்ம கர்ம எல்லா பாவத்தை அறிக்கை செய்து அதற்கு மரித்து விட்டேன் என்ற எண்ணம் நம்மள இருக்கணும். கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, விருந்து வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, என்ன எப்படி இருக்கணும்? நான் பரிசுத்தப்பட்டவள், நான் மீட்கப்பட்டவன், இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவன், பரலோகத்துக்குரியவள் என்ற எண்ணம் நம்மள இருக்க வேண்டும். அக்கினி ஆஸ்திரத்தை எய்வான் தான் எழுதியிருக்கு. அதுக்கு என்ன செய்யணுமா? சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளணும். ஞானஸ்தானம் பெற்று புதிய மனுஷன் வந்து விட்டோம் அல்லவா? எனவே நம்மை தாக்குவதற்கு சோர்வடை செய்ய பின்னலுக்கு சாத்தான் பார்ப்பான். அதுக்கு என்ன செய்யணும்? சர்வ ஆயுத வர்க்கம். இப்போ போல நவீன கருவிகளை போய் கிடையாது, எல்லாம் அம்பு எய்துதான். எங்கே தரப்பு இருக்கிறதோ அங்கே அம்பு எய்துருவான். அப்போ சர்வ ஆயுதம், முழு கவசமும் முழு சரீரத்தையும் மறைக்கக்கூடிய கவசம் சர்வ ஆயுத வர்க்கம் தரித்துக் கொள்ள வேண்டும். அதில் ஒன்று என்னது? தலைச்சேரா. அதற்கு பேர் தலைச்சேரா. நாட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, உடம்பெல்லாம் இல்லை. நீங்கள் பைக்கில் போகும்போது என்ன செய்யணும்? தலையில் ஹெல்மெட் வைத்திருக்க வேண்டும். மற்ற பகுதி கால் உடைந்தா கை உடைந்தா சரிபடியெல்லாம். தலை நொறுங்கிட்டா ஒன்றுக்கும் செய்ய முடியாது, ஒன்றும் எழுத முடியாது, இதை சரி பண்ண முடியாது. அப்போ தலையை மறைச்சிக்கணும். அதுதான் இங்கே நாட்டு கட்டளை, நல்ல கட்டளை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது தோசனை பண்ணுகிறது பெரிய நான் வெற்றி பெற்று வந்து அல்ல, அது உண்மை, அப்படி தான் செய்யணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதே வண்ணமாக சத்துரை எங்கே தாக்குவான்? இங்கே தான் தாக்குவான். சுந்தரா மண்டலத்தை தான் தாக்குவான். அவனுடைய வேலை அங்கே தான். இந்த முழு உடம்பத்தில் அங்கே காலில் கையில் தாக்கி ஒன்றும் இல்லை, இங்கே இருந்து இயக்குகிறதா முழு பாடியும் இயங்கும் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுபடினால தலைச்சிராவை தரித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் தலைச்சிரா இருக்கட்டும். எந்த இடத்துல போனாலும், என்ன செய்தாலும், எங்கே பார்த்தாலும், எங்கே போனாலும் தலைச்சிரா இருக்கிறது அல்லவா? ஆபத்து வராது. ஆபத்து வராது, வீழ்ச்சி ஏற்படாது, சோதனை மேற்கொள்ளாது என்பது உண்மை. சாத்தான் எய்கிற அக்கினி அஸ்திரம் இங்கே எய்வான். இங்கே தலைச்சலா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி எல்லாருமே ஆனவர்களே, இந்த நாளில் நாம் கவனிக்கிற காரியம் என்னென்றால், பலி செலுத்த நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நாம் பூரணத்தை அடைவதற்கு தினமும் பலி செலுத்த வேண்டும். என்னை ஜீவ பலியாக ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்று அருமையான பக்தன் பாடியிருக்கிறார். என்னை ஜீவ பலியாக ஒப்புவிட்டேன், ஏற்றுக்கொள்ளும். தினமும் இன்றைக்கு மட்டும் நாளைக்கும் தொடர்ந்து அதை நாம் ஒப்பு கொடுத்து பலி செலுத்த வேண்டும். இந்த மாம்சம் உயிரடைந்து விடாதபடி. பலிமிருகம் என்னைக்கு கொல்லப்பட்டதோ அன்றைக்கு சத்து போச்சு. ஆனால் அது இந்த உலகத்தில் இருக்கிறபடியால் உயிர் கொள்ளும். இதற்கு வயது வரம்பு ஒன்றும் கிடையாது, வயது வரம்பு ஒன்றும் கிடையாது. அவர் யாரையும் பிடிப்பான். ஆனால் அவர்களுக்குள்ள என்னென்ன இருக்கணும்? பாவத்துக்கு மரித்த நான் இதில் எப்படி பிழைப்பேன்? நான் ஒரு நாள் பாவத்துக்கு மரித்தேன் என்று அவன் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய எண்ணம் அப்படி இருக்கணும். அதுக்கு தலைச்சிரான் தலையில் தான் தாக்குவான். யோசனைலாம் அங்கே தான் வரும். தூங்கும்போது வரும், தூக்கம் வரலன்னா வரும், மறுமல்லவா? அப்போ தலைச்சிரா தலையில் இருக்கணும். தலைச்சிராவை சரியாக அணிந்து கொண்டால் எதிராளி எய்கிற அக்கினி அஸ்திரம் நம்மை தாக்காது. ஒருபோதும் பின்னடைய மாட்டோம், சோர்வடைய மாட்டோம். என்கிற ஆகிட்டே தான் இருக்கும். தினமும் ஆய்க்குறி ஜிபித்தில் மேலே தான் போய்கொண்டே இருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் பலிமிருகம் என்ன செய்யப்படணும்? கொல்லப்பட வேண்டும். முதல்ல நான் பார்க்கிறோம், பழுதற்றதாக இருக்கணும். சுவாமி பழுதற்ற பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததினால்
இந்த முழு உலகத்துக்கும் மீட்பு உண்டாயிற்று. அந்த மீட்பை பூரணமாய் பெற்றுக்கொள்ள இவர்களும் பலிமிருகமாய் மாறணும். தினமும் தங்களை பலி செலுத்தணும், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். காலையில் எழும்பின உடனே அப்படி நாம் செய்யணும். மாலையில் தூங்கும் போகும்போது அப்படி நாம் செய்யணும். தேவனுக்கு மகிமை. அதாவது மாலையில் தூங்க போகும்போது அதாவது நம்மை ஒரு முறை கூட அலசணும். இன்றைக்கு காலையில் எழும்பி வேலைக்கு போய்விட்டு திரும்பி வருகிற வரைக்கும் அல்ல இன்று முழுவதும் என்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய அனுபவம் என்ன என்று அவைகளை சிந்திச்சு அலசி அதில் ஏதாவது உயிர் பெற்று தேவனுக்கு பிரியமில்லாத இடம் உண்டாயிருக்குமானால் அதை அப்போ பலி செலுத்தணும். அவைகளை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. இருந்தால் பகல் அது எங்கேயாகி நெருப்பு மாறி பரவிக்கிட்டே. இது ரட்சிக்கப்பட்ட பாவத்துக்கு பலி செலுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய ஆலோசனை. இது அனுபவ ரீதியாக உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை. இதை கேட்பீர்களாக. அந்த பிரகாரம் செய்யுங்க. சில வியாபாரிகள் வருஷத்துக்கு தடவை ஸ்டாக் பார்ப்பாங்க. இந்த வியாபாரத்தில் எவ்வளவு லாபமா நஷ்டமா என்பதை தொடர்ந்து செய்யலாமா என்ன என்று பார்ப்பாங்க. அப்படி போல ஒவ்வொருவரும் உண்டு. அப்படி போல இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே 3 மாதம் ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா காத்திருப்பு கூட்டம் போட்டு அதில் அதாவது இப்படி முறையாக இல்லை, எல்லாரும் அழுது ஜெபம் பாவங்களை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் வேத ஒழுங்கின்படி அல்லது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே அவர்கள் செய்வது உண்டு. நம்முடைய திருச்சபையில் வாரந்தோறும் திருவிருந்து எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்மை அலசி பார்த்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து எடுக்கணுமே, ஆண்டுடைய பாடுமரணங்களை எனக்காய் பாடுபட்ட நேசரை தியானிக்கணுமே, சிந்திக்கணுமே. அந்த பரிசுத்த மாம்சத்தில் அந்த பரிசுத்த ரத்தத்தில் பங்கு பெற போகிறேன். என்னுடைய மாம்சம் சத்த மாம்சம், கொல்லப்பட்ட மாம்சம் படுபடி உயிர் பெற்றிருக்கிறதா, ஏதாவது ஒரு வகையில் பெற்றிருக்கிறதா என்கிறதை கண்டுபிடித்து அப்பப்போ சரி பண்ணி இயேசு வரும்போது குற்றமற்றவர்களாய் நிற்க. அல்லேலூயா. இந்த உபதேசம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். இதை மனப்பாடமாகவோ ஏதோ பார்மாலிசாகவோ அது செய்யறதல்ல. இது உள்ளான மனிதனில் இருந்து செய்ய வேண்டிய வேலை என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். தேவனுக்கு மகிமை. இப்படி இருந்தால் அவர்கள் இந்த பிரகாரம் இருந்தால் அவர்கள் மூலமாக தன்னை போன்ற அநேகர் பின்பற்றி வருவார்கள். ஒரு சகோதரன் சொன்னார், ஐயா நமக்கு எதிரியாக இருந்தவர்கள் இப்பொழுது வந்து சகோதரனே நீ சந்தோஷமாக இருக்கிறீர்களே, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறீர்களே, உங்களுடைய ஆலயத்தில் என்ன இதை பெற நான் என்ன செய்யணும் என்று கேட்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ வந்திருக்கு. எப்போ வரும்? இங்கே அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வாக்கியத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்தியமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். சாகாவிட்டால் என்ன செய்ய? தனியாகத்தான் 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை முடியக்கூடிய வேலை வந்தாலும் தனியாக இருக்கும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். சத்தானால் மிகுந்த பலனை கொடுக்கும். நமக்கு தெரியும் அல்லவா? ஒரு கோதுமை மேலே பூமிக்கு மேலே போட்டுட்டா அப்படியே தான் கிடக்கும். நாளைக்கு பார்த்தா அப்படியே தான் தோண்டி மண்ணுக்குள்ளே போட்டு புதைத்து தண்ணி ஊற்றி விட்டால் 3வது 4வது நாள் முளை வந்துடும். அப்புறம் வளரும். ஒரு கோதுமை செடி பெரிதாகி இந்த கோதுமை மாதிரி அநேக கோதுமைகள் அதில் உற்பத்தி ஆகிவிடும், அநேக கோதுமை உருவாக்கிவிடும். அருமையானவர்களே, நம்முடைய ஆலயத்துக்கு நாம் வருகிறோம் அல்லவா? நம்ம எத்தனை கண்கள் காணுகின்றது. பலிமிருகம் கொல்லப்பட வேண்டும். அது சொத்தாலுடைய பலனை கொடுக்காது, சத்ததானால் மிகுந்த பலனை கொடுக்கும். நாம் சாகணும், அனுதினமும் சாகணும். அனுதினமும் நாம் பரிசெலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இறைவசனம் சொல்கின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமை படுவதாக. இயேசு நமக்காக மரித்தார். முழு உலகத்தின் பாவத்துக்காக மரித்தவுடனால் சாத்தானுடைய தலையை நசைக்கிறார்.
மனுக்குலத்துக்கு வெற்றியை தேடி தந்தார். பெற்றுக்கொண்டனால்தான் ரட்சிக்கப்படுவதில்லை. எங்க கொண்டு சேர்க்கிறார்? அனுதினமும் சபையிலே கொண்டு சேர்த்திருக்கிறார். அதோடு முடிந்து போகவில்லை. ஸ்கூல்ல காலேஜில் கொண்டு சேர்க்கிறான்னு படித்து மேலே போனோம் இல்லையா, அதுக்கு தான் கொண்டு சேர்க்கிறது. ஆலயத்தில் வந்து என்ன பரலோகம் போயிடலாம், அப்படி கிடையாது. அதுக்கு பிறகும் இந்த பாவ உலகத்தில் சாத்தான் நம்மை பழைய பாவத்தை செய்ய வைக்க, நம்முடைய சரீரத்துக்கு உயிர் கொடுக்க, இந்த மாம்சத்துக்கு பிரயாசப்படுவான். அப்போ நான் கவனமாக இருந்து அனுதினமும் சாகணும். அடிக்கடி சொல்றது, தினமும் தற்போது சோதனை செய்ய. ரொம்ப ரொம்ப ஒரு மாத கணக்கு அப்படி இல்லை, அது குறைஞ்சு போகும், கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு பகலில் ஆரம்பித்த ஓட்டம் மாலை திரை போகிறோம். இன்றைக்கி எங்கே போகணும், எங்கே வந்தோம், என்ன செய்யணும், பேசணும், ஜெபமானமா, பைபிள் பிடிச்சோமா, எல்லாம் அதில் தெரிய வந்துடும். ஒரு நாள் சில மணி நேரம் தானே வந்துடும். அதில் ஏதோ மீறுதல் உண்டானா அந்த ராத்திரியில் பலி செலுத்தும். கொல்லணும். என்மேல் இதை செய்யக்கூடாது, என்மேல் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, அந்த வழியாய் போனால் பாவம் இருக்கிறேன்னு போகக்கூடாது. அன்றே தீர்மானிக்கணும். உடனே அவங்ககிட்ட பேசுவதான வாக்குவாதம் வருது நமக்கு திரும்ப, அதனால் சமாதானம் குறைந்து போகுது. என்மேல் அதை செய்யக்கூடாது. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் தீர்மானம் செய்யணும். ஆனபடினால் பலிமிருகம் கொல்லப்பட வேண்டும். இந்த மாம்சம் கொல்லப்படாத வரைக்கும் ஒரு பிரயோஜனம் படாது. தனக்கும் பிரயோஜனம் இருக்காது, பிறருக்கும் பிரயோஜனம் இருக்காது. மனசில் வச்சுடுங்க. அதனால் பலிமிருகம் இயேசு பலி செலுத்தி விட்டாலும் அதனால நமக்கு இந்த மீட்பு கிடைத்தது உண்மை என்பதை நாம் அறிந்திருந்தாலும் இந்த பாவ சரீரம் என்ன நம்மள இருக்கிறது. கடைசியில் தான் இது மறுரூபமாகும். இது மறுரூபமாகி சேஞ்சான பிறகு அதற்கு பாவத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த மாம்சம் இருக்கும் வரைக்கும் யார் யார் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் என்னென்ன ஜென்ம பாவங்கள் இருந்ததோ திடீர் தலையெடுத்து பார்க்கணும். அதை கொல்லணும். கொன்று அதுக்கு திரும்ப இடம் கொடுக்கக்கூடாது. அந்த பிரகாரம் செய்வோமானால் நான் மிகுந்த பலனை கொடுப்போம். நம்முடைய ஆலயம் போதாது, காம்பவுண்டும் போதாது. நம்மை பின்பற்றி அவ்வளோ பேர் வர்றாரு. ஒரே ஒரு கோதுமை செடியிலேருந்து எவ்வளோ கோதுமை உருவாகுது பாருங்க. அதனுடைய முதல் காரணம் என்ன? சத்துட்டு அது மேலே இழக்கிற வரைக்கும் அது ஒரு கோதுமையாக தான் கிடந்து மண்ணுக்குள்ளே போய் தண்ணி ஊற்றுற உடனே முளை கிளம்பி மறுரூபம் மறுபடியும் பிறந்தது. கோதுமை சாயலிப்பு இல்லை. அது வளர்ந்து இந்த கோதுமையை போல அநேக கோதுமைகளை உருவாக்கி இல்லையா? நம்முடைய அனுபவம் அப்படி இருக்கட்டும். இரண்டாவது லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தினுடைய முந்தைய பாகத்தை வாசிக்கலாம். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து, போதும், தேவனுக்கு மகிமை. முதலாவது அந்த பலி கொல்லப்பட வேண்டும், இரண்டாவது தோல் உரிக்கணும். ஒரு மாட்டையை கொண்ட உடனே தூக்கி பலிபீடத்தில் வைத்து நெருப்பை கொளுத்தினால் என்ன செய்யும்? நாரும். அந்த ரோமம் கருவி, அந்த முடி கருகிய இடத்துல நாற்ற மூக்க புத்த வாயை புத்த இருக்கும். கொன்னது உண்மைதான், ஞானஸ்தானம் எடுத்தது உண்மைதான், ஞானஸ்தானத்தில் மரித்தது உண்மைதான், அடக்கம் பண்ண உண்மைதான். ஆனால் இந்த மாம்சத்தில் இப்பொழுது உயிர் கொண்டு அது என்ன காட்டுது? தோல் உரிக்காத வரைக்கும் என்ன இருக்கும்? இது செம்மறி ஆடு, இது வெள்ளாடு, இது கருப்பாடு, புள்ளி ஆடு சொல்லுவார்கள். இது என்ன இனத்தை சேர்ந்தது என்று சொல்லுவார்கள். சொல்ல முடியும், அதை பலி செலுத்த முடியாது. அந்த பலி அங்கீகரிக்கப்படாது என்று சொல்லுகின்றார். என்ன ஞானஸ்தானம் பெற்றாங்க, பரிசுத்தாய் பெற்றாங்க, பழைய மாதிரி தானே பேச்சுவார்த்தை காரியங்கள் அப்படித்தானே இருக்கு. நாற்றம் ரோம முடி நாறுதல்லவா? தோல் உரிக்கலையே. அந்த தோலில் இருக்கிற ரோமம் கருகின உடனே பக்கத்தில் எல்லாம் தூரத்தில் நாற்றம் எடுக்கிறது. அப்படினால் பலிமிருகம் என்ன செய்யணும்? தோல் உரிக்கப்பட வேண்டும். கொல்லப்படணும். இரண்டாவது தோல் உரிக்கப்பட்ட பிறகு இன்ன இனம் என்று தெரியாது. பொத்த மாம்சம் தான் இருக்கும். இது இன்னாடு இன்ன இனம் என்று அங்கே சொல்ல முடியாது. கவனிங்க. இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நமக்கு வருகிற கேள்விகள் அதுதான். நகனத்தை கலத்தினா போதுமா, மற்றெல்லாம் தான் இருக்கு சொல்லுகிறார்கள். பதில் சொல்லணும் அல்லவா?
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஆசாரியர்கள். ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகள் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஆசாரியர்கள் தான். எல்லாரும் ஊழியக்காரர்கள், நீங்கள் ஆசாரியர்கள். எல்லாரும் தேவனுக்கு பலி செலுத்துகிறவர்கள் தான் என்று நாம் காணுகின்றோம். அந்த பலி செலுத்த அழைக்கப்பட்ட நியமிக்கப்பட்டவர்கள் மூலமாக, அவர்கள் கிரியின் மூலமாக ஐயோ இவர் ரட்சிக்கப்பட்டவர்களா என்று காதை மூக்கை புத்திர மாறி இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகின்றது. நாம் செலுத்துகிற பலி தேவனால் நுகரப்பட்டதாக, நற்கந்தமாக அங்கீகரிக்கப்பட்டதாக அது இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அது நம்மால் முடியாது, மனிதனால் அது முடியாது. தேவ கட்டளையும் பிரமாண வசனத்தை கை கொள்ளுகிறதுனால் தான் அதை செய்ய முடியும் என்று எரேமியா தீர்க்கன் எழுதும் போது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை வாசிக்கலாம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். எத்தியோப்பியன் தன் தோலையும் மாற்ற முடியாது, சுயமாக, கடவுள் இல்லாமல் மாறாது. சிவிங்கி என்ற இனத்திற்கு புள்ளி புள்ளியான ஒன்று தோலிலே உண்டு. அந்த சிவிங்கி தன் புள்ளியும் மாற்ற முடியாது. அவர்கள் தானாகவே மாற்றிவிட்டால் உங்களுக்கு இறைவன் தேவையில்லை. நீங்களே உங்களுடைய தோலை உரித்துக் கொள்ளலாம். நீங்களே உங்கள் தோலில் இருக்க எத்தியோப்பியன் என்றால் கருப்பு மனிதர்கள், தடித்த தோலுடையவர்கள், நீக்ரோக்கள் என்று சொல்வார்கள். தேவனுக்கு மகிமை, அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தோல். அந்த தோல் அவர்கள் இருக்கு. சிவிங்கி என்பது ஒரு புள்ளி புள்ளியாய் உள்ள மிருகம். இந்த மிருகமும் தன்னை தோலை மாற்றிவிட முடியாது. அது மாற்றக்கூடுமானால் தீமை செய்த நீங்களும் நன்மை செய்யக்கூடும். இப்படித்தான் நீங்கள் பழைய மனிதனை சாயலை மாற்றணும். இப்படித்தான் நம்முடைய தோல், அதாவது நான் இன்னவன் இன்னவள் என்று சந்தர்ப்பம் வரும்போது தலை தூக்காது. அப்படி என்றால் இன்னும் உங்களுடைய சொந்த முயற்சியில் தானே நீங்கள் சொந்த அபிப்பிராயத்தில் மாம்ச இயக்கத்தில் தானே போகிறீங்க. அப்படி முடியாது. அவர்கள் தோலையும், அதாவது சிவிங்கியும் எத்தியோப்பியனும் தன்னுடைய தோலை தாங்களே மாற்றிக்கொண்டால் தீமை செய்ய பழகி நீங்கள் நன்மை செய்ய அந்த தோலை மாற்றிக்கிட முடியும், அந்த கிரியை மாற்ற முடியும். சொல்லுகிறார்களோ என்ன கோயிலுக்கு போய் தானே அப்படி வந்துதான் நல்லவர்களாகணுமா, மற்றபடி நாமளே நல்லவர்களாகிட முடியாதா என்று சிலர் கேட்குறாங்க இல்லையா? முடியாதுன்னு தான் வேதம் சொல்லுது. தியான் ஏற முலாம் சருகம் இந்த மாம்சம் செய்கிற வேலை. இன்றைக்கு கோபப்படக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, அன்றைக்கு தான் ஏகாரமாக சரிவு ஏற்படும். அது மாம்ச முயற்சி. தேவனால் அது கூடும். எப்படி மாறினோம் நாம் இப்பொழுது எப்படி என்று சொல்லும் அளவுக்கு அது இருக்கணும் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக சோத்திரம். அல்லேலூயா. இந்த மாம்ச ரத்தம் எங்கே போகாது, எங்கே போகாது? தேவனுடைய ராட்சத்துக்கு போகாது. மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராட்சத்தை சுதந்தரிப்பது இல்லை. இந்த மாம்சம் ரத்தம் போகாது. இந்த தோல் உரிக்கப்படணும் என்று வேதம் சொல்லுகின்றது. அது வந்துவிட்டால் வாயில் மாத்திரமல்ல, இதயத்திலும் இது என் பிரதர், இது என்னுடைய சிஸ்டர் என்று சொல்லும் கிரியை நம்மிலே வெளிப்படும். அதற்கு மாறுபட்ட கருத்து ஒன்றும் வைராக்கியம், சூது, அது என்று அதே தான் எண்ணுகிற எண்ணம் இந்த வாழ்க்கையில் இருக்காது. தோல் உரிக்கப்பட்டாயில்ல, என்னுடைய உடன்பிறப்பு, என்னுடைய தகப்பன் சொல்லி தந்திருக்கிறார், பரமண்டலங்களில் இருக்கிற என்னுடைய பிதாவே என்றா எங்கள் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற ஒரே பிதா நமக்கு. எத்தனை லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், அத்தனை லட்சம் பேருக்கும் அவர்தான் தகப்பன். தோல் உரிக்கப்பட்டவர்களுக்கு அப்படித்தான் இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினாலே பலிமிருகத்திலே தோல் இருக்கக்கூடாது. தோல் உரித்த பிறகு 1000 பலிமிருகத்தை சேர்த்து போட்டால் எல்லாம் மாம்சமாக தான் தெரியும். இது விளையாடா, செம்மறியாடா, அதா, கர்த்தாடா, சோப்பாடா, புள்ளியாடா, ஒன்றும் தெரியாது, சொல்லவே முடியாது. எல்லாம் ஒன்று போல இருக்கும். நான் வேலை துணியை மட்டும் நான் வழியாக மாத்துறதில்ல,
உள்ளத்தை மாற்றணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செலுத்துகிற பலி தேவனுக்கு உகந்த சொந்த வாசனையாக அங்கீகரிக்கப்படுவதற்கு நமக்கு அது இருக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்களுக்கும் அது இருந்தது என்று நாம் வேதத்தில் காணுகின்றோம். பிரஜாதிகளுக்கு தேவன் இயேசு தேவன் அல்ல, அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை, யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு என்றுதான் எண்ணம் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் புறஜாதிக்காரர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, நீங்கள் அப்படி எண்ணணும், அவரோடு பழகணும், அவரோடு புசிக்கணும், குடிக்கணும், எல்லா காரியங்களும் சம்மதம் கலக்கணும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு நாள் ஒரு பசியாக இருக்கிற நேரத்தில் போய் ஜெபம் பண்ணேன். ஆகாரம் எல்லாம் தயாராகுது, பஸ் ஒரு பக்கம். ஆண்டவர் சொன்னார் போய் ஜெபம் பண்ணு. இந்த விழிப்பா இருக்கும்போது சில காரியங்களை ஒத்துக்கிட மாட்டாங்க, அதெல்லாம் முடியாதுங்க, என்னுடைய பாரம்பரியம் இப்படித்தான் என்று சொல்லும் இன்று கூட்டங்கள் உலகத்தில் பெருகி இருக்கிறது. சந்தர்ப்பம் வரும்போது அவைகளெல்லாம் ஒன்றாக இனத்தை தேடுகின்றது. இங்கே ஒரு அம்மா வந்தாங்க, ஐயா எங்கள் பையன் உங்கள் சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு பெண்ணை தேடி கொடுங்க. அது எங்கன்னா எங்க அம்சத்தில். ஓஹோ, அது ஒன்று இருக்கா? அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டாச்செல்லாம் நினைச்சோம், அது ஒன்றுங்க இருக்குதா? அப்படின்னா என்ன சொல்றீங்க? ஐயா இப்படி நாங்கள் என்ன அரங்கன்னாரு, எங்கிட்ட அந்த வம்சமே கிடையாது, எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. தோல் உரிச்சாச்சேன்மை இந்த வம்சத்தை கண்டுபிடிக்க எப்படி? நான் இப்பெல்லாம் ஓப்பனாகவே சொல்ல வேண்டியது ஆயிட்டு தான் சொல்றேன். அல்லேலூயா, பரலோகத்து போன அருமையானவர்களே, பரலோகத்து போனோம். அங்கே கணவன் என்று மனைவி என்றும் கிடையாது, அம்மா என்று அப்பா என்றும் கிடையாது, அண்ணன் தம்பி என்ற உறவும் கிடையாது. எல்லாரும் எப்படி இருப்பாங்க? தேவ தூதர்களை போல் இருப்பார்கள். இந்த பரலோகத்து போறதுக்கு தான் இப்போ நம்ம சோதரன் கிழமை சொல்லுவாங்க, ஐயா ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு, போய் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. போயிட்டு வந்து ஐயா செலக்ஷன் ஆகிட்டியா? செலக்ஷன் ஆகிடுச்சு, அடுத்த மாதம் வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. இப்படி அருமையான சகோதரன் நேற்று போயிட்டார். அதனால எல்லாருக்கும் அது உண்டு, கிடைக்கும், தைரியமா இருங்க. இங்கே என்ன பண்ணுகிற இடம், இங்கே ஆண்டவராய் இதன் என்று அழைத்திருக்கிறார். இங்கே செலக்ஷன் ஆக கூடிய யார் யார் என்று தெரிந்து கொள்கின்றார். தோல் இருக்கக்கூடாது. பலிமருகம் முதலாவது கொல்லப்பட வேண்டும், இரண்டாவது தோல் உரிக்கப்பட வேண்டும். எங்களிடத்தில் இந்த இனம் கிடையாது, பரலோக இனம் தான் இருக்கிறது. தோல் உரிக்கப்பட்டவர்கள். தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதில் நம்முடைய வாழ்க்கையிலே தோல் உரிக்கப்படாத பகுதி உண்டா? உடனே தோல் உரிக்க ஏற்பாடு பண்ணுவோம். அல்லேலூயா, அறிக்கை செய்வோம், விட்டு விடுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இங்கே வாசிங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரைக்கும் கூட முடிந்த வாசிங்க. மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாக இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அவருக்கு அதாவது சுய நினைவோடு இருக்கும்போது சொன்னா ஏற்றுவிட நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது அல்லவா? ஆனபடியினால அதாவது எல்லா மிருகத்தையும் சாப்பிடக்கூடாது, நீர்வாழும் ஜந்துக்கள் எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடாது, ஆகாயத்தில் பறக்கிற எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடாது என்றது சில விதி விலக்குகள் கொடுத்திருக்கிறார். நீர்வாழும் ஜந்துக்கள் அதாவது அசைபோடுகிறது, விரிவிளம்புள்ளது, இப்படிலாம் சொல்லி அப்படியே நீர்வாழும் ஜந்துக்கள் சதுரவைகள் என்று பல சொல்லி இருக்கிறது. ஆகாயத்து பறவைகளுக்கு சொல்லி இருக்கிறது. இதுக்கு மாறாக சாப்பிட்டால் தீட்டு என்று கட்டுறது. இப்ப என்ன இறங்கி வருகிறது? 4 மூலைகளும் கட்டப்பட்ட ஒரு கூடு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டேன். எல்லாம்
நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறதுக்குபடி, அதாவது எல்லாம் இருக்கு, எல்லாம் அசுத்தம் எல்லாம் கலந்துருக்கு, இதை அடித்து பூசி சொன்னார். அவர் என்ன சொல்றார்? அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசு என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு அப்படியல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல, நான் இதுவரை கேட்டது அப்படி அல்ல, என்னுடைய மூதாதையர்கள் சொல்லி தந்தது அப்படி இல்லை, நாமெல்லாம் இன்னன்னார் இப்படி 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 அப்படி என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் அது அப்படி அல்ல ஆண்டவர். தீட்டும் அசுத்தமாக இருக்கிற யாது ஒன்றை நான் ஒரு காலம் புசத்ததில்லை என்றார். தேவன் பரிசுத்தமாக்குகிறதை தீட்டாக மனிதர்கள் எத்தனை பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு. தேவன் பரிசுத்தமாக தீட்டாக எண்ணாதே. வாசங்க. அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாதே. தேவன் சுத்தமாய் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று, மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பட்டதை அவர் திங்க் பண்ணுகிறார். என்ன வியாபிரமாணம் இப்படி எழுதியிருக்கிறது, நமக்கு தரிசனம் இப்படி வந்திருக்கிறது, அடித்து பூசி தீட்டுள்ளது எல்லாத்தையும் அடித்து பூசி என்று சொல்லுகிறாரு. அது எப்படி? நான் சுத்தமாக்கிறது நீ தீட்டாக எண்ணாதே. புறஜாதிக்காரனுக்கும் ரட்சிப்பு, தோலை உரிச்சு அந்த அந்த அவன் இவன் அப்படி இப்படி அவர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது, இவர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது சொல்றதில்ல, அந்த தோலை உரிச்சு நீ போ என்று சிந்தித்து கொண்டிருக்கும் போது கதவை கொட்டுகிற சத்தம் கேட்டது. வாசிங்க. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்தனர். அதே நேரத்தில் புறஜாதிக்காரனாய் கொர்நேலியுவுக்கு தரிசனம் உண்டாயிற்று. அவர் அங்கே 3 மனிதர்களை அனுப்பினார். இப்படி கொர்நேலியுவுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று, நீ என் வீட்டுக்கு வரணும், எங்களுக்கு சொல்லித்தரணும், நாங்கள் இந்த தோல்விக்கும் உபதேசத்துக்குள் வரணும் என்று கேட்டார்கள். போனார். அங்கே ஏராளமான மக்களை கூட்டி வைத்திருக்கிறார். முதல்ல ஒரு வாய் திறந்து சொன்னது, யூதனானவன் தீட்டானவர்கள் பிரஜாதி வீடுகளுக்கு செல்லுகிறதில்லை என்று உங்களுக்கு தெரியும் என்ற போதிலும் கர்த்தர் சொன்னார், ஒருவரை தீட்டாக எண்ணாதே, அது என்று சொல்லாதே, எல்லாம் என்னால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். அப்படி பிரஜாதிக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. ஆண்டவர் அங்கீகரித்தார். அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே பரிசுத்தாவியானவர் எல்லார் மேலே இறங்கிட்டார். ஹல்லேலூயா, எல்லாரும் அங்கீகரித்தார். மனிதன் அங்கீகரிக்காமல் போனாலும் தேவன் அங்கீகரித்தார். ஆமென். இல்லை வெளியே நீர் என் சிஸ்டர் தான், நீர் என் பிரதர் தான் என்று சொல்லிக்கொண்டு உள்ளத்திலே சந்தர்ப்பம் வரும்போது தலையெடுக்குமானால் அந்த பலியிலே கர்த்தர் தம்முடைய அக்கினியை இறக்க மாட்டார். எழுப்புதலை எதிர்பார்க்க முடியாது, அது அங்கீகரிக்கப்படாது என நான் உங்களுக்கு இன்று தேவ சமத்தில் என்று சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை. பலி மிருகம் கொல்லப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், இரண்டாவது தோல் உரிக்கப்பட வேண்டும். ஞானஸ்தானம் பெற்றாச்சு, கொன்னாச்சு, ஞானஸ்தானத்தில் தான் கொல்லுகிறது, அடக்கம் பண்ணப்படுறது. ஆனால் இந்த பாவலகத்தில் வாழுகின்றபடியினால் சந்தர்ப்பம் வரும்போது இதிலே உயிர் பெற ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன எண்ணிக்கொள்ள வேணும்? நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், இனிமேல் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், இவைகளை சிந்திக்க மாட்டேன், சிலரை பார்க்கும்போது எனக்கு எரிச்சல் வருகிறது, இதை இன்றே கொலை செய்து விடுவேன் என்று சொல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை விளங்குதா? கவனிங்க. நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா? ஆனபடினா நம்மிலே தோல் உரிக்கப்படாத பகுதிகள் இருக்க கூடாது என்று இறைவாக்கு சொல்லுங்க. அப்போஸ்தலரை கொண்டு புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு உண்டு என்று அப்போஸ்தலர் மூப்பருடைய கூட்டங்களை கூட்டி, நம்மை போல் பரிசுத்தாய் பெற்ற இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா, இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் என்று அந்த தோல் உரியாத அனுபவங்களை மாற்றி தோல் உரித்து
எல்லாரும் ஏகமாய் சகோதர சகோதரிகளானார்கள். அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகின்றது. அது அன்று இருந்தது. ஒரு பாவியான ஸ்திரீ, சமாரியா ஸ்திரீ மத்தியான வேளையில் தண்ணிக்கு வந்தாள். அவளுடைய பாவத்தை உணர்த்தி கொடுக்க, அவளை சார்ந்தவர்களுக்கு அதை விளங்க வைப்ப ஆண்டவர் யாக்கோபினுடைய கிணற்றின் அருகாமையில் களைப்படைந்தவர்களாக உட்கார்ந்தார். உட்கார்ந்து பசி ஆயிட்டு சீசர்களை அனுப்பி ஆகாரம் வாங்கி கொண்டு வர முடியும் சொன்னார். பட்டணத்துக்கு போயிட்டார்கள். இவர் தனித்து இருக்கிறார். அந்த ஸ்திரீ தண்ணிக்கு வந்தார். ஆண்டவர் என்ன சொன்னார்? தாகத்துக்கு தாகத்துக்கு தாய் என்று கேட்டார். அவர் என்ன சொல்லுகிறார்? நீர் யூதன், நான் சமாரிய ஸ்திரீ. யூதர்கள் சமாரியர்களிடத்தில் சாப்பிடவோ தண்ணி வாங்கி நாங்கள் தீர்ப்பானவர்கள். அப்படினால என்னிடத்தில் தாகத்துக்கு தான் என்று கேட்கலாமா என்று சொன்னார். சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருப்பாயானால் நீயே கேட்டிருப்பாய். நான் கொடுக்கிற தண்ணீரை குடித்தால் ஒருபோதும் தாகம் உண்டாகாது. பாவம் செய்யறதுனால், அக்கிரமம் செய்வதால், அநியாயம் செய்யறதால், முறைகேட நடக்கிறதுனால் அவனுடைய சரீர தாகம் தீராது. எந்த தண்ணியை குடித்தாலும் தாகம் தீராது. திரும்ப 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 தாகம். இந்த தோப்பை வாங்கியாச்சுதான் அடுத்த தோப்பை வாங்கணும். எப்படியா வஞ்சிச்சு என்ன பண்ணி வாங்கிறோம். இதில் திருப்தி இல்லை. அடுத்தது அதே மாதிரி தாகம் வந்து கொண்டே இருக்கும். கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை. இன்று பேசப்படுகிற வார்த்தைகள் ஏதாவது எனக்கு உண்டா என்று பாருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சமாரியா நாட்டாளகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடைய சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடி அப்படிப்பட்ட தோலுரியாத அனுபவம் இருக்கிறது என்று உமக்கு தெரியுமே. யூதர்கள் சமாரியர்களுடன் சம்பந்தம் கலவக்கூடாது என்று தெரியுமா? சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அப்புறம் நீ தண்ணி அவ என்ன சொல்ற? ஆண்டவரே, உண்மை இன்னார் என்று அறியாமல் நான் சொல்லிவிட்டு எனக்கு அந்த தாகம் தீர்க்கிற தண்ணீர் எனக்கு தான். நானும் அதாவது இந்த கிணத்திலிருந்து மறுபடியும் தண்ணீர் மொண்டு கொள்ள இராமல் என்றைக்கும் தாகம் இல்லாமல் எனக்குள்ளே ஊறுகிற நித்திய ஜீவ ஊற்றாய் என்ற தண்ணீரை தான். அந்த ஊழியம், அந்த ஜீவியம் இக்காலத்தில் வேண்டும். அவர் ஏதோ ஒரு மனிதன் என்று ஒரு வழிபோக்கன் என்று தான் எண்ணி இருந்தார்கள். இப்போ அப்படி அல்ல. அவர் தேவகுமாரன். பிறரிடத்திலே தாகங்களை தீர்க்கிறவர் அல்ல, பிறருடைய தாகத்தை தீர்க்கிறவர். அதற்கு இருக்கிற தடைகளை நீக்குகிறவர். அந்த ஜீவ ஊற்று வர முடியாத ஒரு தடை இருக்கிறது அல்லவா, அதை நீக்குகிறது. தண்ணீர் வேண்டுமா? புருஷனை அழைத்துட்டு வா. புருஷன் இல்லை, மற்ற 5 பேர் இன்னைக்கு இருக்கிறவனும் புருஷன் இல்லை. இதற்கு முன்னால் 4 பேர் இருந்தான். இல்லை. ஆண்டவர் சொன்னார், உள்ளதை ஒத்துக்கொண்டாய். பாவியா இருந்தாலும் நீ உள்ளதை ஒத்துக்கொண்டாய் அல்லவா, கொடுத்தார். ஒரு குழுவை ஊரே திரட்டி கொண்டு வந்து விட்டார். ஊரே திரண்டு வந்து விட்டது. ஒருவர் வந்திருக்கிறார், எனக்குள்ள எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். மெசியாதானோ பாருங்க, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். கோதுமை மணி சுத்ததானால் மிகுந்த பலனை கொடுக்கும். ஏராளமான வேறு ஒரு ஊரே மீட்கப்படும். உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற காரியம் என்ன? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் தனித்த கோதுமை போல வெளியே தான் கிடக்கிறோமா? மண்ணுக்குள்ள புதஞ்சிட்டோமா?
ஞானஸ்தானத்தில் புதைக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது அல்லவா, அடக்கம் பண்ணுகிறான். திரும்பி அதிலிருந்து ஒரு புதிய மனுஷனாக எழும்பி வருகிற ஒரு அனுபவமும் இருக்கிறது. கோதுமை மணி செத்தாக உள்ளே கிடக்காது, அந்த ரூபம் இல்லை, வேறு ரூபமாக வந்துவிடும். ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்னால் உள்ள ரூபம் இல்லை, அதற்கு பிறகு உள்ள ரூபம், அது புதிய ரூபம். அந்த அது வளர்ந்து வளர்ந்து வரும்போது அதில் என்ன உண்டாகும்? அதே போல தானியங்கள் அந்த எஜமானுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. 10 தானியங்கள் அதில் வளர்ந்துருக்குன்னா அடிச்சு வந்து பெரிய அம்பாரமாயிடும், பெரிய அம்பாரமாயிடும். ஒரு சில கோதுமையினால இவ்வளோ பெரிய அம்பாரம். அதே விடமாக நம்மை கர்த்தர் சேர்த்திருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், பரிசுத்தாவியாகி நித்திய ஜீவனை பெற்று விட்டோம். அதனால் நாம் இருக்கிறது இந்த சரீரத்தில் தான் இருக்கிறோம். இந்த சரீரம் மறுரூபப்படவில்லை, படுவதற்காக அதுக்குரிய இடத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறார். அதுக்குரிய ஆலோசனை தருகின்றார். அதை பெற்றுக்கொண்டு அந்த நிலையை நாம் அடைவோம் என்றால் நாமும் இருக்கிற இடத்தில் அநேக கோதுமைகளை சேர்த்து விடுவோம். நாம் அநேக கோதுமைகளை, நான் ஒரு ஐக்கியத்துக்கு போகிறேன், அந்த தெய்வீக ஐக்கியம் தானா? தேவனுடைய சரீரம் என்று சொல்லுகின்றார்களே, அந்த சரீரத்துக்கு அவர் தலையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. அது இந்த சரீரம் தானா? வந்து பாருங்கள். நான் சொல்லுகிறதுக்கா இல்லை, நீங்க வந்து பாருங்க. அப்படிப்பட்ட நிலையில் நாம் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்து விட்டால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். பேசுனா வாயை திறக்க மாட்டேங்கால. இப்போ முன்னால ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னால் 10 வார்த்தை வந்து விடுமே, இப்போ ஒரு வார்த்தை வர மாட்டேங்க. பழைய சத்து போச்சு. எங்கள் ஒரு ஆள் உண்டு, பெரிய பீடி புகைப்பிடிக்கிறார். கடையில் பீடியில் விட்டாலும் அவர்கள் இல்லாமல் இருக்காது. அவர் காலையில் எழும்பி, அது எங்களுடைய ஒரு சின்ன குக்கிராமம், அங்கே இந்த கடையெல்லாம் கிடையாது. ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கே தான் டீ கடை. விடிய காலமே எழும்பி அங்கே டீ குடிக்கும். அங்கே ஒரு இதே மாதிரி ஒரு கும்பல் அங்கே நிற்கும். அப்போ அதில் ஒரு நாள் ஒருவர் தங்கியா ஒரு பீடி கொடுப்பார். பீடி இல்லை. அது எப்படி பீடி இல்லை? கடையில் இல்லாவிட்டால் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்காதே. இல்லை, நான் இப்போ தங்கியா இல்லை, அந்த தங்கியா இல்லை, வேறு தங்கியா. அதனுடைய நான் சொல்ல போன பெரிய கதை. அவர் எப்படி வந்தார்? மடியை தடவை பார்த்தாரு, இல்லை பீடி இல்லை. புதிய தங்கியா பீடி குடிக்க மாட்டான். அந்த மனிதன் செத்து போய்விட்டான். பீடி குடிக்கிற சங்கியா செத்து போயிட்டான். இவன் புதிய தங்கியா தாங்க இருக்க. டீ குடிப்பாரு, புகை பிடிக்க மாட்டார், மற்றதை குடிக்க மாட்டார். எப்படி பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சாட்சிகளாக நம்மிடத்தில் உண்டு. நம்மிடத்தில் உள்ள சாட்சியில் நான் நேற்று ஒரு இடத்துல பேசினேன். இங்கே இந்த கூட்டத்துக்குள்ள நிறைய முத்துக்கள், மணிகள் கிடக்கு. நான் சொல்றதில்லை, நான் சொல்றதில்லை. அப்படிப்பட்ட மணிகள் அங்கே கிடங்க, அருமையா கிடைக்குங்க, நிச்சயமா கிடைக்குது. பிட்டு பிட்டு சொன்னால் அவளை தனித்து கேட்டால் உங்களுக்கு விளாகும். தேவனுக்கு மகிமை. ஆனப்படினால் அதாவது என்ன, அப்படி ஊர் சமாரியாவை ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது. அருமையானவர்களே, சொல்ல போனால் அது நீண்டுகிட்டு போகும். இப்போ நான் இதில் முடிக்கிறேன். அதாவது நாம் என்ன செய்யணும்? முதல்ல சாகனம், பலிமிருகம், தேவனுக்கு பலி செலுத்துகிற நாம் முதலாவது என்ன செய்யணும்? பழைய மாம்சத்துக்கு சாகணும். வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. அதுக்கு சாகணும். அடுத்தால என்ன செய்யணும்? பழைய செத்து போட்டாலும் உடனே அந்த பலி அங்கீகரிக்கப்படாது. தூக்கி வச்சு தீய கொடுத்தனா ஒரே நாட்டமாய் முடியலாம் நாரும். தோலை உரிக்கணும். தோலை உரிச்சுதான் எல்லாம் ஒரே இனமாக தெரியும். நாம் அநேகராகி நாம் சபை கூடி வரும்போது ஒரே எண்ணம் கூடி வந்துடுறோம். அப்போ அங்கே அக்கினி இறங்கிறோம். இப்போ அக்கினி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வல்லமை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். அதற்கு நான் செய்ய வேண்டியது செத்துட்டோம், தோல் உரிக்கணும். தோல் இன்ன இனம், இன்ன இனம், இன்ன குடும்பம், இன்னார சார்ந்தவர்கள் தெரியுமா? எப்படியா இருக்குது?
இதெல்லாம் உரித்து தள்ளி விடுங்கள். அப்புறம் வீட்டிலே ஆனாலும் ஆலயத்திலே ஆனாலும் தோத்திர பலி ஏறெடுக்கும் போது அங்கே என்ன ஆயிடும்? அந்த பலியில் அக்கினி இறங்கிறோம். போதுமா? ஆமென். தேவனுக்கு மகிமை. இதை மனதில் வச்சுடுங்க. இன்னார் இன்னார் என்று கேட்கிறவர்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் என் தோல் உரிக்கலையா, தோலை உரிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிடுங்க. அவ்வளவு போதும். வேற ஒன்றும் பேசாதுங்க. அப்படி இப்படி நம்ம அப்படி இருக்கு அதெல்லாம் வேண்டாம். தோல் உரிச்சாச்சா, உரிக்கலை, உரிச்சு மறுபடி கேட்காது. இதை மட்டும் சொல்லுங்கள். அருமையானவர்களே, அருமையானவர்களே, கர்த்தருடைய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த ஸ்டேஜிலே நாம் இருப்போமானா நமக்குள்ளே அந்த ஏற்ற தாழ்வு மேடுபடலாம், அது இருந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா அதை மாற்றுங்க, மாற்றிடணும். மூன்றாவதாக பார்ப்போம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். பிள்ளைகளும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. வாசிங்க. பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவுள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கொல்லப்பட வேண்டும், தோல் உரிக்கப்பட வேண்டும், சந்து சந்தாக நொறுக்கி விடணும். முதுகெலும்பு இருக்கக்கூடாது. இந்த பாடி முதுகெலும்புல தான் நிற்குது. ஃபைனல் கார்டில் பிரச்சனை என்றால் எல்லாம் செயலற்று போயிடும், செயல்படாம போயிடும். பார்க்குறோம்ல, டாக்டர் செக்அப் பண்ணுவார், சார் இது கொஞ்சம் கஷ்டம், ஃபைனல் கார்டு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். அதே விதமாக இந்த முதுகெலும்பு இருக்கக்கூடாது. தோலை உரிச்சாச்சு. இப்போ நான் அந்த முதுகெலும்பு நிமிர்ந்திருக்கு பார்த்தீங்களா? இதனால் நான் என்னால் எல்லாம் முடியும், என்னால் தான் எல்லாம் ஆயிற்று, நான் நினைச்சா என்ன ஆகும் தெரியுமா? உள்ளுக்குள்ள அப்படி பேசிக்கிட்டே இருக்கு, அப்படியே உள்ளுக்குள்ள அது உண்டாது. அது நான் என்கிற ஆணவத்தை காட்டுக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது நொறுக்கப்பட வேண்டும். துண்டு துண்டாக துண்டு துண்டாக நொறுக்கி தேவ சமூகத்தில் வைக்கணும். இது மூன்றாவது காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பமானாலும் சரி, சோத்திர பலியானாலும் சரி, பாடலானாலும் சரி, நான் பண்ணுகிற பிரசங்கமானாலும் சரி, சந்து சந்தாக நொறுக்கும், முதுகெலும்பே இருக்கக்கூடாது. அதுதான் தேவனுக்கு உகந்த பலியாக என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவே கர்த்தாவே என்று பக்தன் பாடியிருக்கிறார். வாழ்க்கையை பாடுகிறாங்க சிலர். இப்போ புதிய பாடலில் தான் தம்மாங்க பாடலாயிற்று, பழைய பாடலாம் கருத்துள்ள பாடல்கள் இல்லையா? இப்போ புதிய பாடலெல்லாம் அது என்ன, அதாவது சிலர் கேட்கிறவங்க முன்னால் சினிமா பார்க்கும்போது ஆண்களும் பெண்களும் மாற்றி மாற்றி பாடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பாடலாம் தாண்டி இருக்குது. அதில் பாடலெல்லாம் இவர் கொஞ்சம் நேரம் பாடுறோம், அந்த அம்மா கொஞ்சம் நேரம் பாடுறது, இப்படி அது பாட்டு சத்தம் கேட்கிற மட்டும் போதான்னு சொல்லி மேடையில் தங்களையும் காட்டுறாங்க. தேவனுக்கு மகிமை, அதெல்லாம் அங்கீகரிக்கப்படாது. பழைய பாடல்கள், அதாவது அனுபவத்தை பாடலாக பரிசுத்தவான்கள் பாடியிருக்கிறார்கள். அதுதான் வாழ்க்கை. அதை பாடும்போது பாடுகிறவர்களுக்கு அந்த ஏக்கம், அந்த அனுபவம் உண்டாகிறது நாம் காணுகின்றோம். ஆனபடினால் இங்கே என்ன செய்யணும்? துண்டு துண்டாக நொறுக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்னால் தீர்க்க தரிசனமாக என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது, ஆண்டவர் நம்மை மீட்கும்படியாக அவர் என்ன எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தார்? வாசிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படியாக அவர் என்ன பட்டாரா? நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமா, அநேகருக்கு வாழ்வு, அநேகருக்கு துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சமாதானம், அநேகருக்கு மீட்பு உண்டாக வேண்டும். என்ன செய்யணும்? நாம் பலி செலுத்துகிற நம்முடைய வாழ்க்கையில நொறுக்குதல் இருக்கு. சுவாமி, இந்த நான் பார்க்கிற எல்லாமே வார்த்தையினால பிழைக்கப்பட்டதுதான். ஆகட்டும், செய்யட்டும், ஆகட்டும், அதாவது அதன் தந்தன் கனி தருகிற விதைகள் உண்டாகட்டும். எத்தனை வகையான கனிகள் இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நம்மை ரட்சிக்க, மனுமக்களை ரட்சிக்க என்ன நொறுக்கப்பட்டார்.
நம்முடைய நண்பர்கள், பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், மற்றவர்கள் ரட்சிக்கப்படலை நினைக்கிறீர்களா? நம்ம எந்த அளவுக்கு தியாகம் பண்ணி இருக்கிறோம்? ஒரு வார்த்தை சகிக்க முடிகின்றதா? முடியுதா? யோசித்து பாருங்க. இது எவ்வளவு மீறுதல்கள் நடக்கும் பாருங்க. அவ்வளோ பெருசாக ஆம்பர்ஸ் இல்லை. அப்படி என்றால் இன்னும் முதுகெலும்பு இருக்கு. முதுகெலும்பில் தான் நிற்கிறோம். வந்து வரதை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கிறோம் அல்லவா? அது முதுகெலும்பில் நிற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். வார்த்தைகள் இங்கே உங்களுக்கு சிலருக்கு வரலாம், உங்களுக்காக இருக்கலாம். வார்த்தை கேட்கிற அநேகருக்கு இருக்கலாம். முதுகெலும்பில் நிற்கிறோமா? கொண்டாச்சி பலி செலுத்துகிற பிறகு இனப்பற்று உண்டாகக்கூடாது தோலையும் ஒரு சாட்சி ஓரளவுக்கு. இப்போ நான் என்கிற ஆணவம் தலை தூக்கி நிற்கிறேன். நம்ம காது கேட்க சொல்கிறாங்க, ஐயா நான் பழைய மனுஷனாக இருந்தால் என்ன நடத்துறேன்னு தெரியுமா? அவன் பண்ணதுக்கு ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி, நான் பழைய மனுஷனாக இருந்தது கூட என்ன நடந்து முடிஞ்சிருக்கும். பழைய மனுஷன் அங்கே உள்ளதான் ஒழிச்சு கிடக்கிறான் இல்லையா? அங்கே ஒரு பாகத்தில் ஒழிச்சு கிடக்கிறான். சமயம் அப்படியே வர்றான். என்னைக்கா சந்தர்ப்பங்கள் வழி சாடிடலாமான்னு கவனிங்க. உள்ளதான தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் இந்த பலிமிருகம் நொறுக்கப்பட வேண்டும். நான் என்கிற என்னால் அப்போஸ்தலர் பவுலை பாருங்க, ஒரு கடைசியில் இயேசுவின் அச்சடையாளத்தை தரித்திருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? எப்படி சொன்னார்? எப்படி சொன்னார்? 14 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மனுஷன் அறிவேன். அவன் மாம்சத்தில் இருந்தானோ ஆவியில் இருந்தானோ அறியேன். ஒரு மனுஷனை நான் என்று சொல்லவில்லை. எனக்கு இப்படி ஒரு தரிசனம் கிடைத்தது என்று அவர் சொல்லவில்லை. அதில் கூட தன்னை தாழ்த்துகிறார். ஒரு மனுஷனை அவரை தான் கண்டாரு. அவர் தான் அந்த தரிசனத்தை பார்த்தாரு. அவர் தான் அதை அனுபவித்தார். வாக்கிடங்காத பாசைகளை பேச அவர் தான் கேட்டார். நான் என்று சொல்லவில்லை. அந்த முதுகெலும்பு ஆயிட்டால் நான் என்னால் என்கிற வார்த்தை இருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு பலி செலுத்துகிற நமக்கு அப்படிப்பட்ட சுவாபம் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொன்ன தாசன் இல்லாமல் செவிடன் யார்? தாசன் இல்லாமல் அந்தகன் யார் என்று சொல்ல கேட்டாலும் நினைச்சாங்க நான் பேசுனது அந்த ஆளு கேட்கல, ஒரு வாட்டுக்கு போறாரு. அந்த சகோதரிக்கு கேட்கல, கேட்ட முகத்தை பார்த்தாலும் ஒரு மாற்றம் இல்லையே. அப்படின்னா முகத்திலேயாவது தெரியுமே இப்படி பேசிட்டாங்கன்ட்டு. முகத்திலே காணலையே. பழைய மனிதன் நான் ஒளி பெருமைக்கால வள்ளியூரில் ஒரு புதன்கிழமை பைபிள் ஸ்டடி முடித்த பிறகு அப்போது காணிக்கப்பட்டு நடக்கிற காசு எடுத்து அதில் தான் வாங்கிட்டு வந்து இருக்கிற மக்களுக்கும் பண்ணி டீ போட்டு கொடுக்குறது வழக்கம். அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிட்டு, புதன்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை லேட் ஆகிட்டு ஆறாயின. அப்போ காணிக்க எழுதிட்டு வேகமாக போகிறேன் கடை அடைச்சிடும் அப்படின்ட்டு. அங்கே நம்ம சபைக்கு ஒரு வாலிப பையன் புதுசாக வரான், ரொம்ப நல்ல பையன், பைபிளையும் கையில் வைத்துக்கிட்டு தான் வருவான். அங்கே போகும்போது இப்படி பார்க்குறேன், அவன் ஒரு பெட்டி கடையில் பீடி குடிச்சு நிற்கிறான். ஒரு கையில் பைபிள், ஒரு கையில் பீடி குடிச்சிட்டேன். எனக்கு பார்த்தன்னு தெரிஞ்சுன்னா அடுத்த வாரம் கோயிலுக்கு வர மாட்டான். அதெல்லாம் கிழக்க போகிறேன்னா மேக்கமாக வர போயிட்டேன். அவன் அப்புறம் பின்னால் பார்த்துருக்கேன், நல்ல நேரம்டா பார்க்காம போயிட்டார் அப்படின்ட்டு போயிட்டான். அடுத்த தடவை கோயிலுக்கு வரும்போது என்ன ரொம்ப செக்கப் பண்ணுறான் எனக்கு தெரியுது. பார்த்தாரா பார்க்கலையா, அவருடைய இதில் அன்றைக்கு மாதிரி உள்ள சுவாரஸ்யம் மட்டும் இருக்குதா, எப்படி கொஞ்ச நாள் செக்கப் பண்ணேன். மாதம் 6 ஆயிடுச்சு. ஒழுங்காக கோயிலுக்கு வரும். ஒரு நாள் பிராண்டாவில் உட்கார்ந்து இருக்கும்போது நான் பேசுகிறேன், ஆத்துமாதாயம் பண்ணுவது எப்படி என்று பேசணும். கண்ணதெல்லாம் உடனே மூஞ்சில் அடித்து இதெல்லாம் செய்து இப்படி அப்படி என்று சொன்னால் அந்த ஆத்மா பிழைக்காது. அந்த ஆத்மா நஷ்டப்படுத்தி போடும். அது எப்படி என்று இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஐயா நான் சொல்லட்டுமா அப்படின்றார். அந்த பீடி குடித்தாள். என்ன இப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்படி நீங்கள் நல்ல நேரம் பார்க்காம போயிட்டீங்க. ஆனால் எனக்கு வெக்கம் உண்டாகி அன்றைக்கே அதை விட்டுட்டேன், தூர எரிஞ்சிட்டேன், செய்ய மாட்டேன். அப்போ சொல்லாமல் பார்த்தேன், பிரதர் உங்களை பார்த்தேன், உங்களை பாதுகாக்க நான் உங்களை பார்த்த மாதிரி காட்டிக்கல, சொல்லவும் இல்லை. அப்படி எல்லாரும் செய்யுங்க.
அல்லேலூயா. ஹல்லேலூயா. நோக்கம் என்ன? அந்த ஆத்மாவை பாதுகாக்கணும். அதான் நம்முடைய நோக்கம். பாதுகாக்கணும்னா அதனால் நம்ம ஆதாயம் தேடுகிறோம் என்றல்ல, அவர்களை காப்பாற்றணுமே. அது கடவுளுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படினால் அப்படி செய்யுங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனுடைய முதுகெலும்பு அதனுடைய சரீரம் நொறுக்கப்பட வேண்டும். ஒன்றாவது பார்த்துட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இதில் நிறைய காரியங்கள். பக்தனாகிய யோபு எடுத்துக்கிட்டோன்னா அவர் என்ன நொறுக்கப்பட்டார் பாருங்க. அவருடைய அறிக்கை என்ன? கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன், உத்தமத்தை என்ன விட்டு விலக்கு. இதுதான் அந்த நொறுக்கு. நம்மளை பல வகையிலையும் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அது இங்கே உள்ள இருந்திருக்கும், வெளியே இருந்திருக்கும். அந்த நொறுக்குதலுக்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என்கிற அந்த ஆழம் நம்மை விட்டு நீங்க கர்த்தர் செய்கிற ஒரு கிரியை என்பதை மறந்து விடாமல் அப்படி செய்வோம். சரியா? ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி செய்வோம். தேவனுக்கு மகிமை. பர்வதத்துக்கு போனோம். பர்வதத்தில் போய் ஒன்றா தானே இருக்கணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே போய் ஐயோ இவன் இங்கே வந்துட்டானான்னு சொல்லி வெளியே சொல்லிட முடியுமா? போகவும் முடியாத முதல்ல. அல்லேலூயா. அப்படின்னா நாம் பலி செலுத்துகிற மிருகமாக மாறுவோம். இயேசுவின் பலியினால் ஞானஸ்தானத்தோடு நம்மை கர்த்தர் அவருடைய சமூகத்தில் அழைத்து சேர்த்து கொண்டார். இங்கே நமக்கு சத்தியத்தை தந்திருக்கின்றார். எப்படி பலி செலுத்தி எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கை கொண்டு அந்த பிரகாரம் நடப்போம். நம்முடைய பழைய மாம்ச ஆரம்பத்திலே நான் போராடிட்டு நடந்தால் இன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சகோதரன், நான் தரிசனத்தில் பார்த்தேன். ஒரு தரிசனத்தில் சீஃப் பாஸ்டத்தில் கேட்கிறார் ஒரு வாலிபன், ஐயா அந்த கடைசி வாரில் ஆகாயமண்டலத்துள்ள பொல்லாதாவிகள் சேனைகளோடு போர் செய்யும் போது மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் செய்து மேற்கொண்டார்கள் எழுதியிருக்கிறது. அதில் எனக்கு இடம் கிடைக்குமா என்று அவர் கேட்டார். அல்லேலூயா. எனக்கு இடம் கிடைக்குமா? என்ன பதில்? அதுக்கு முன்னால சில போர் இருக்கிறது அல்லவா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம். அதுக்கு முன்னால் 5 போர் இருக்கிறது. இது 6. இதெல்லாம் ஜெயித்தாங்க வந்துடலாம். அது யார் என்று சொல்றதுக்கு இல்லைங்க. நாம் என்ன பாகுபாடு பார்த்து அவரை கூட்டு போனோம், இவரை கூட்டு போனோம், அவரை விட்டுட்டு போனோன்னு கிடையாது. பைபிளில் எழுதி கொடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட போரில் ஜெயிக்கிறவர்கள் கடைசி வாரில் வருவார்கள் என்று வேதம் சொல்கிறதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். 4வது ஒரு சம்பவத்தை பார்த்து நான் முடிக்கிறேன். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். அதன் குடல்களையும் தொடையையும் அது தண்ணீரினால் கழுவுவானாக. தேவனுக்கு மகிமை. அதனுடைய குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரில் கழுவணும். இப்ப எல்லாம் நொறுக்கியாச்சு, சத்தாச்சு, தோல் உரிச்சாச்சுது, எல்லாம் நொறுக்கி 4வது என்ன என்றால் அதனுடைய அவைகளெல்லாம் தண்ணீரில் அலசணும். கழுவுன பிறகுதான் பலிபீடத்தில் வைக்க முடியும். முதல்ல பார்த்துட்டோம். அதாவது அந்த ஞானஸ்தானத்தில் தான் கழுவப்படுதல். சவுல் சந்திக்கப்பட்டு பரிசுத்தாய் பெற்றார். இப்பொழுது என்ன கேட்கிறார்? அப்போஸ்தலர் 22:16 வாசிக்க வேண்டாம், இருக்கட்டும், தேவனுக்கு மகிமை. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும். கழுவப்படவிட்டால் அங்கே இருக்க முடியாது. அது ஞானஸ்தானத்தில் முதல் சப்ஜெக்டில் அதை பார்த்துட்டோம். தேவனுக்கு மகிமை. இன்னொரு கழுவுதல் இருக்கிறது. அதை நம்ம வாரந்தோறும் செய்யறோம். மரணம் அடைவதற்கு முன்னால் நம்முடைய சீடர்கள் எல்லாம் உட்கார வைத்து விட்டு அவருடைய கால்களை கழுவினார். நீங்கள் இப்பொழுது இதோட விட்டுறாதீங்க.
ஆண்டவரும் போதுமாய் நானே உடைய கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கோடி வரும்போதெல்லாம் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஆமா, கழுவிற்கு முன்னால் இன்னார் இன்னார் என்று செலக்ட் பண்ணி கொண்டு கழுவக்கூடாது. கால்களை கழுவ போகும்போது யார் முன்னாலே வருகிறார்களோ அவருடைய கால்களை கழுவணும். சரிதானா? அப்படிப்பட்ட பாகுபாடுகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இருக்காமல் இருக்கலாம், இருக்கவும் செய்யலாம். அதை அகற்றணும். தேவனுக்கு மகிமை. யார் வருகின்றார்களோ காலத்தான் பார்க்கணும், முகத்தை பார்க்கணும். காலத்தான வைப்பாங்க, காலம் கழுவணும், அவங்க நம்ம காலம் கழுவாங்க. இந்த ஐக்கியம் நம்ம இருப்பாரு. பேதுருவினிடத்திலே போகும்போது பேதுரு சொன்னார், ஆண்டவரே என் கால்களை கழுவக்கூடாது. என்ன பேதுருக்கு தான் அவரை பற்றி வெளிப்படுத்தல், வேற யாருக்கும் வெளிப்படுத்தல் கிடையாது. என்ன யாருன்னு சொல்லுகிறீங்கன்னு கேட்கும்போது எல்லாரும் என்னென்ன சொன்னாங்க. இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? என் கூட இருந்து என்ன பார்க்குறீங்க இல்லையா? நான் சில கிரிகளை காணுகிறீர்கள் அல்லவா? என்ன யாருன்னு சொல்கிறீங்க? பறக்க முடிக்கிறேன். அவ்வளோ நாள் இருந்தோம் யாரும் எதையும் சொன்னா ஓ அப்படி தான் இருக்குமோ, ஓ இப்படி தான் இருக்குமோ, இல்லை என்ன கண்டீங்க இது வரைக்கும் சொல்லணும் இல்லையா? ஒன்றும் சொல்லலை. பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஆண்டவர் சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், இது மாம்சம் ரத்தம் உன்னை வெளிப்படுத்தவில்லை, பிதாவின் ஆவியானவர் இது உனக்கு வெளிப்படுத்தினார். அதனால் தான் சொன்னார், நீ என்னுடைய காலை கழுவக்கூடாது. யாருன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றார்? வாசிப்போம். 12 வாசித்து முடிப்போம். 13ஆம் அதிகாரம் 8 முதல் வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. இதயம் கழுவப்படாமல் இருக்கிறான். அவருக்கு தெரியும், யூதாஸ் அங்கே கூட இருக்கிறான். ஆனால் கூட்டத்தில் எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் எப்படி இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், எல்லாருக்கும் சொன்னார், கால்களை கழுவணும். அது ஒரு பாவ மன்னிப்பு தான். அப்போ ஆண்டவர் கால்களை கழுவ போனார். கழுவிட்டு, நான் வருகிறது வரைக்கும் நான் செய்தது போல நீங்கள் செய்யும். இந்த ஒரு கட்டளையும் மற்ற கட்டளைகள் குறிக்கப்பட்ட விடுதலை அப்படி. இது கடைசுவரை, நீங்கள் கடைசுவரையும் வருகை வரைக்கும் இப்படியே செய்யுங்க. ஒரு ஏற்றத்தாழ் பாகுபாடு இல்லாமல். மட்டுமல்ல, நாம் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும் போது முழுதும் சுத்தமாயிட்டோம் அறிக்கை செய்து. ஆனால் காலை மட்டும் கழுவினா போதுன்னு சொல்கிறார். அன்றைக்கு இருந்த நிலையில் இந்த பாவ உலகத்தில் வாழ்கின்றபடியினால் தூசி போன்ற சில காரியங்கள், குடும்ப வாழ்க்கையில் சில குறைபாடுகள், வேலை ஸ்தலத்தில் சில குறைபாடுகள் வந்து விடுகிறபடியினால் அது தூசிக்கு சமானம். அது நம்முடைய நடைமுறையில் உண்டாகிறது. பாதங்களை கழுவணும். திருவிருந்துக்கு முன்னால் குற்றமில்லாத மனச்சாட்சியோடு, குற்றமற்ற மனச்சாட்சியோடு இருக்கிறேன் என்று வாய் மட்டுமல்ல, இருதயம் சேர்ந்து சொல்ல. சரியா? அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து சொல்கிறோம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தன்னை உணர்ந்து சொல்லணும். உணர்ந்து சொல்லி அறிக்கை செய்து எடுக்கணும். பாருங்க, அந்த காலத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது குளிக்கிறதுக்கு குளத்துக்காவது ஆறுக்காக போவோம். அங்கே எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் கால்கள் எல்லாமே சுத்தமாகிட்டா வருவோம். வீட்டுக்கு அதுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படி தோறாரு. அப்போ தூசியில் நடந்து வர்றதுனால காலில் தூசி படிஞ்சு குளிக்கிறது உண்மைதான். அப்போ சுத்தமானது உண்மைதான். வழியில் நடந்து வரும்போது காலில் தூசி, வீட்டு வாசலில் தண்ணி வச்சுருப்பாங்க, காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள. அதுதான் கட்டளை இல்லையா? பாவ ஞானஸ்தானம் எடுத்த உண்மைதான். அன்னைக்கு நான் முழுவதும் சுத்தமானது உண்மைதான். ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் பலவிதமான காரியங்களில் உலகத்தில் ஈடுபடுகிறோம். தூசி போன்ற சில வீடு ஒட்டிடும், அதை கழுவணும். அதான் அந்த உபதேசம். வேதத்தில் இருக்கின்ற பிரகாரம் திருச்சபை அவைகளை கடைபிடித்து வருகின்றது. உங்களுக்கு போதிக்கிறது மாத்திரமல்ல. ஒரு பரிசுத்தவான் இங்கிருந்து வெளியே போனவர் கேட்டாராம். அந்த பரிசுத்தவான், ஏன்னா ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பருக்கு ஆடுகளுடைய நிலைமை தெரியும்.
தெரியுமல்லவா? தெரியும், தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். உன்னுடைய ஆடுகளின் நிலைமை நன்றாக அறிந்திருப்பாயாக. எழுதியிருக்கு. அவளுங்க இருக்க முடியல, இருக்க முடியாதனால மூச்சு மட்டும் மாதிரி ஆகி ஓடினாங்க. சொன்னாராம். அப்போஸ்தலர்கிட்ட எல்லாரும் அறிக்கை செய்தாங்க, உண்மைதான். உழைக்காரங்கிட்ட அறிக்கை செய்றாங்க, உண்மைதான். அவர் யார்கிட்ட அறிக்கை செய்வார்? கேள்வி. அவர் அறிக்கை செய்வார், இவருக்கு தெரியாது. அவர் இந்த சுபாவம் கொடுக்கிறார் என்று இவருக்கு தெரியாது. இவருக்கு கெட்டது அவ்வளவுதான். இல்லையா? கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டால் அவர்களுக்கு சரியான விளக்கங்கள் கொடுக்கப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கழுவாவிட்டால் என்ன இல்லை? பங்கு இல்லை. கழுவாவிட்டால் பங்கு இல்லை. அப்புறம் என்னத்துக்கு நம்ம வாழ்ந்த என்னத்துக்கு பிரயோஜனம்? என்ன வாழ்க்கை? பங்கு தகப்பன வீட்டில் பங்கு விடுவாங்களா? தகப்பன பிறந்த எல்லா பிள்ளைகளும் அடிப்படி போட்டு பங்கு வாங்கிடுவாங்க இல்லையா? அதான் இந்த உலகத்தில் நடக்குது. நம்முடைய தகப்பனிடத்தில் நமக்கு பங்கு வேணும் என்றால் பாதங்களை கழுவ வேண்டும். பலிமிருகம் அவைகள் கொன்று தோலை உரித்து நொறுக்கி கழுவி பலிபீடத்தில் வைக்கும் போது இங்க உள்ள அக்கினி இல்லை, வேலை மேல உள்ள அக்கினி இறங்கி தகனித்து போடும். அந்த ஒன்றை மாத்திரம் சொல்ல விரும்புகின்றேன். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினாலே நாம கர்த்தர் காத்திருக்கிறார். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 10-11 கூட வாசிங்க பார்ப்போம். அவன் செலுத்துவது செம்மறியாட்டிலாவது மந்தையிலுள்ள ஆடுகளாவது வெள்ளாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகப்பனையானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தில் வலதுபுறத்தில் அதை கொல்ல கடவன். அப்போது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்கள் ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக. அவைகளை ஆசாரியன் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன். குடல்களையும் தொடையையும் தண்ணீரினால் கழுவுவானாக. அவையெல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகன பலி, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி செய்து அந்த பலி செலுத்தப்படுமானால் அது தேவனுக்கு என்ன பலி? சுகந்த சர்வாங்க தகன பலி. அதை நுகருவார். நல்ல வாசனை இருந்த கூட 2 மூச்சு எடுத்து விடுவோம் இல்லையா? சில இடங்களில் போகும்போது சில வாசனைகள் வந்துட்டுனா அந்த இடம் தாண்ட பிறகு அந்த வாசனை வேறு, அதுக்கு கூட என்ன 2 மூச்சு எடுத்து விடணும், அது நுகர்வதற்காக இல்லையா? உண்மை. கற்ற பிள்ளைகளே, இன்று நமக்கு தருகிற ஆலோசனை நம்முடைய ஸ்தோத்திரத்தில் நம்முடைய வீட்டிலானாலும் சரி, சபையிலானாலும் சரி, இப்படி பெரிய ஆராதனையிலானாலும் சரி, நம்முடைய பலி இப்படி இருக்கட்டும். கர்த்தரது சுகந்த வாசனையாக நுகர்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895294662.